இங்க ஒரு பையன் ரொம்ப சோகமா ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குனதும் அவ்வளோ சந்தோஷமா பார்க்க போறான். அந்த பொண்ணு வந்து இருக்கிற இடம் ஒரு ஆர்ஃபனேஜ். தன்னோட பழைய பொம்மை பொருட்களை எல்லாம் டொனேட் பண்றதுக்காக அங்க வந்திருப்பா. அங்க இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வந்த பாக்ஸை கொடுத்ததும் அங்க இருந்த எல்லா குழந்தைகளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மைகளை எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவளோட முகம் சோகமா இருந்தது சந்தோஷமா மாறுச்சு. அந்த பொண்ணு வெளியே வந்து பார்த்தா அவ எடுத்துட்டு வந்த கொடையை காணும். என்னன்னு தேடிட்டு பரன் மேல போறான். அதை தேடி அவ பரனுக்கு போனா அங்க அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருந்த பையன் அந்த கொடையை எடுத்து ஒழிச்சு வைக்கிறத அவ பாக்குறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு கொடையை எடுக்க அலமாரியை திறந்தா நிறைய பொருட்கள் அவன் மேல வந்து விழுது. விழுந்த உடனே கத்திடுறான். அவ கத்துன சத்தம் கேட்டு அவங்க அம்மா மேல வந்து பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு அங்க கீழே விழுந்திருந்த கொடையை பார்த்து முறைக்கிறான். அதை பார்த்ததும் அந்த பையன் அந்த கொடையை எடுத்து கொடுக்குறான். அங்க விழுந்து கிடக்கிற போட்டோஸ் அவங்க அம்மா எடுத்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் ஊரை விட்டு அகதிகளா இந்த நாட்டுக்கு அவங்க அப்பா கூட வந்திருப்பான். ஆனா அவங்க கிட்ட இருந்தது ஒரே ஒரு எல்லோ கொடை மட்டும்தான். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க அப்பா ரொம்ப மனசு கஷ்டத்தோட அந்த பையனை ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பையன் அந்த எல்லோ கொடைய பார்த்ததும் அவங்க அப்பா நினைவா இருக்கட்டுமேன்னு தான் எடுத்துக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அந்த கொடைய அவனுக்கே கொடுத்துடுறான். அப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்போ சின்ன பையனா இருந்தவன் வளர்ந்து பெரிய அம்ப்ரெல்லா ஷாப் ஒண்ணு வச்சிருக்கான். அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு அந்த எல்லோ கொடையை கொடுக்குறான். திடீர்னு பார்த்தா ஜன்னல்ல அவங்க அப்பா நிக்கிற மாதிரி தெரியுது. தேடி பின்னாடியே போறான். அவங்க அப்பான்னு நினைச்சு துரத்திக்கிட்டே போறான். ஆனா பார்த்தா கீழே விழுந்துருவான். அவங்க அப்பா மறைஞ்சிடுவாரு. இப்போ இன்னொரு கை வந்து அவனை தூக்குது. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு. அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டா இருந்து பழகி காதலிச்சு கல்யாணமும் பண்ணி இப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வயசே ஆயிடுச்சு. நம்ம கூட இருந்தவங்க எப்பவுமே நம்ம விட்டு போக மாட்டாங்க. நம்ம கூட அவங்க கூட இருந்த நினைவுகள் ஏதாவது ஒரு பொருள் மூலமா நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு பொருட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?